தன் மனைவியின் காதலன் சுகன்யாவின் கணவர் தினமும் குடித்துவிட்டு வருவதால் தினமும் வீட்டில் சண்டைதான் நடக்கும். அப்படி நடக்கும் போதெல்லாம் தன் காதலன் முகம் அவள் மனதில் வந்து போகும். அவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டதால் கடவுள் கொடுத்த தண்டனை போல இந்த வாழ்க்கை என்று நினைத்து கொள்வாள். இன்றும் அவன் குடித்துவிட்டு வந்ததால் தலையில் அடித்து கொண்டதாலோ என்னவோ தலை விண்ணு விண்ணு என்று வலித்து தலையை தூக்க விடாமல் செய்தது. கண்களை மறைத்த கலைந்த தலைமுடியை ஒதுக்கக்கூட தோணாமல் கட்டிலில் விழுந்து கிடந்தாள் சுகன்யா. சிவந்து போன அவள் கண்கள் பார்வையை திருப்பின. இடுப்பில் நிற்காமல் கலண்டு விழுந்த வேட்டியை எடுத்து கட்டக்கூட முடியாமல் போதையில் சரிந்திருந்தான் சுபாஷ். சுகன்யா விசிறி அடித்த வெங்காய கூடை ஒரு மூலையில் அமைதியாய் உட்கார்ந்திருந்தது. என்றோ விலை குறைவு என்று வாங்கி பத்திரப்படுத்தி வைத்த வெங்காயம் இன்று தோல் உரிக்க முடியாமல் ஒட்டி கொண்டு எரிச்சல் ஊட்டியது. லாபம் பார்க்க நினைத்து கைகளை கிழித்து கொண்டதால் வந்த ஆத்திரம். யார் மேலே இருந்த கோபத்தை காட்ட இன்று கையில் மாட்டியது வெங்காயம்தான். திரும்பி படித்து கொண்டு விட்டத்தை பார்த்தாள். அவள் தாய் அடிக்கடி மகளை பார்த்து சொல்லும் வார்த்தை நினைவுக்கு வந்தது. எல்லாம் நீ கடவுள்கிட்ட வாங்கி வந்த வரம், அப்படி அனுபவி, எல்லாம் உன் தலையெழுத்து, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்படு. அது கூட கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சு பாரு, உன் நிலைமை புரியும். மகளுக்கு அடிப்படை வசதிகளை கூட செய்து தராத தாய் தத்துவங்களை மட்டும் அள்ளி வீசினான். அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க பிடிக்கல. உனக்கு பிடிக்குதா இல்லையாங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த குடிகாரனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையோட போராடி உன்னை கரை சேர்க்க நினைக்கிறேன். நீ வழி விட்டாதான் அடுத்து உன் தம்பி வாழ்க்கையை பார்க்க முடியும். நானும் தம்பி மாதிரி படிக்கிறேம்மா. அவனை மட்டும் படிக்க வைக்கிறல்ல, நானும் படித்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு தாரேம்மா. இங்கே பாருடி, அவன் படித்தான்னா நாளைக்கு எங்களுக்கு சோறு போட்டு கவனிச்சுப்பான். உனக்கு 10 பவுனையும் போட்டு படிக்க வைக்க என்னால் ஆகாது. பேசாமல் நான் சொல்கிறவனை கட்டிக்கிட்டு வாழ்கிற வழியை பாரு. வேணாம்மா, அவனும் அப்பா மாதிரியே குடிச்சிட்டு சாக்கடையில் விழுந்து கிடந்தா நான் என்னம்மா பண்ணுவேன்? குடிக்காதவன் இந்த உலகத்தில் கிடையாது. குடித்தாலும் சம்பாதிக்கிறானா, சொத்து வச்சிருக்கானான் தான் முக்கியம், புரியுதா? பணம் மட்டும்தான் நம் வாழ்க்கையை, நம் மரியாதையை தீர்மானிக்கிறது. கனகாவை சொல்லி தவறில்லை. கணவனை கைப்பிடித்த நாளிலிருந்து கஷ்டத்தை மனதாலும் உடலாலும் அனுபவித்தவள். கையில் 10 ரூபாய் இருந்தாலே சாராய கடையை நோக்கி ஓடும் கணவன். சம்பள பணத்தை கையில் வாங்கினாலே பணம் தீரும் வரை அவன் ஆட்டம் இருக்கும். பின்பு ஊரெல்லாம் கடன். பல சமயம் வாடகை கொடுக்க முடியாமல், சாப்பாட்டிற்கு காசு இல்லாமல் அவள் பட்டினியில் கிடந்த நாட்கள் அதிகம். எப்படியோ கஷ்டங்களோடு போராடி மகளுக்கு கொஞ்சம் பணம் நகையை சேர்த்திருந்தாள். சுகன்யாவை படிக்க அனுப்பலையா? இல்லை, சுகன்யாவுக்கு 18 வயசு முடிஞ்ச உடனே கல்யாணம் செஞ்சு வச்சிடலான்னு இருக்கேன். வயசு பிள்ளை எவனாவது மனசை மாற்றி கூட்டிகிட்டு ஓடிட்டானா என்ன பண்ணுறது? அதனால தான் வீட்டோடு நிறுத்திட்டேன். அது சரி, என் பிள்ளை கூட தான் காலேஜ் போகுது. நாளைக்கு படித்து முடித்தா அதுக்கு தானே லாபம். படிக்க வைக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் யோசித்து மக வாழ்க்கையை முடிச்சிடாத. அதெல்லாம் எனக்கு தெரியும், பட்டென்று சொல்லிவிட்டு வந்தாள் கனகா. அம்மா, ஃபேன்சி ஸ்டோரில் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்குறாங்க. வீட்டில் சும்மா தானே இருக்கேன், போயிட்டு வரட்டுமா? அம்மாவின் அனுமதி வாங்கி வேலைக்கு சேர்ந்து 1 மாதம் ஓடிவிட்டது. முதல் மாத சம்பள பணத்தை அம்மாவின் கையில் தந்தாள். வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்கம்மா. இல்லைம்மா, நாளைக்கு ஊருக்கு போகணும். உங்கள் அப்பாவோட தூரத்து சொந்தத்தில் மாப்பிள்ளை இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. போய் பார்த்துட்டு வரேன். நல்லபடியாக முடிஞ்சால் நம்ம குலதெய்வம் கோயிலில் பொங்கல் வைக்கிறதா வேண்டியிருக்கேன். காலையில் போயிட்டு சாயந்தரம் வந்துடுவேன். சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போகிறேன், சரியா? சுகன்யா வேலைக்கு போய் சம்பாதிக்க தொடங்கிய உடன் வீட்டில் சுகன்யாவின் மதிப்பு கொஞ்சம் உயர்ந்திருந்தது. தம்பி கூட அக்கா என்று கூப்பிட தொடங்கியிருந்தான். அப்பா குடித்துவிட்டு வந்தாலும் மகளை உயர்த்தி பேசுவார். அம்மா சுகன்யாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க போவதை கூட சுகன்யாவிடம் சொல்லிவிட்டு போவது சுகன்யாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கனகா அடிக்கடி சொல்வதன் உண்மை சுகன்யாவுக்கு புரிந்தது. பணம் மட்டுமா நம் வாழ்க்கையை, நம் மரியாதையை தீர்மானிக்கிறது? அப்பாவை போல் இல்லாமல் எப்போதும் முகத்தில் பளிச்சென்று தெரியும் சிரிப்பு, களையாத தலைமுடி, அழுக்காகாத சட்டை, வேலைக்கு போகும்போது வரும்போதும் அவன் மீது வீசும் நறுமணம் என்று இருந்தால் போதும் என்று மனதில் நினைத்து கொண்டாள் சுகன்யா. பேச மாட்டியா? பார்க்க மட்டும்தான் செய்வியா? கூடவே வந்தான் சிவா. வேலைக்கு நேரமாச்சு, நாளைக்கு சீக்கிரம் வா. உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? நம்ம கல்யாணத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். ஐயோ, எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. யார் வீட்லையும் ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ குடிப்பியா? குடிக்காமல் உழைக்க முடியாதுமா. ஜாலிக்கு குடிக்கல, உடல் வலி தெரியாமல் தூங்குறதுக்கு மட்டும்தான் குடிப்பேன். அதுவும் வாரத்துக்கு 1 முறை. அது சரி, உன் முகம் ஏன் இப்படி அஷ்டகோணலாக போகுது? இரவெல்லாம் யோசித்தாள். குடிகாரனை கட்டி கொண்டு வாழ விருப்பமில்லை சுகன்யாவுக்கு. அப்பாவின் குடியால் வாழ்வில் பட்ட அவமானங்கள் கல்யாண வாழ்க்கை முழுவதும் தொடர வேண்டாம். அவனிடமிருந்து முழுவதுமாக விலகினாள்.
நல்ல பெரிய வீடு, கிராமத்தில் தோட்டம் துறவெல்லாம் இருக்காம். இப்போ வேலைக்காக இங்கே இருக்காங்களாம். மாப்பிள்ளைக்கு கம்பெனியில் நல்ல வேலையா. 3 அண்ணன் தம்பிங்க. இவர் தான் நடு ஆளு. ரொம்ப நல்லவராக இருக்காரு. புதன்கிழமை பொண்ணு பார்க்க வராங்களாம். அப்படியே நிச்சயம் பண்ணிடலாம். சுகன்யா, உன் சம்பள பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன். அதில் மாப்பிள்ளைக்கு பிரஸ்லெட்டும் செயினும் போட்டுடலாம். மாப்பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்லையாம். அம்மாவின் விருப்பப்படியும் மறக்க முடியாத சிவாவின் நினைவோடும் நல்லபடியாக கல்யாணம் முடிந்தது. 1 மாதம் நன்றாக போன கல்யாண வாழ்க்கை திசை மாறியது. குடும்பத்தில் யாரோடும் யாரும் ஒத்துப்போகவில்லை. படுக்க இடமில்லை. இருக்கிற ஒரு ரூமை நீ எடுத்துக்கிட்டானா நாங்கள் என்ன தெருவுலையா போய் படுக்கிறது? மூத்தவள் தொடங்கி வைத்தாள். வீட்டில் குழாய் ஒன்றும் இல்லை. எங்கேயோ போய் சுமந்து வந்தாள். இடுப்பு வலித்தது. சுகன்யாவின் பிடிவாதத்தால் தனி வீடு பார்த்து கொண்டு வந்தனர். ஒரே ஒரு ரூம், 2000 வாடகை. பைப்பில் அடிக்கடி தண்ணீர் வராது. அங்கேயும் சுமந்துதான் ஆக வேண்டும். ஒரு வசதியும் இல்லாமல் இவ்வளவு வாடகையை கொடுக்கறதுக்கு பேசாம கிராமத்தில் இருக்க உங்கள் வீட்டுக்கு போயிடலாமா? வீடா? அதெல்லாம் அப்பவே வித்தாச்சு. இப்போ இருக்கிற பெரிய வீடு வாடகை வீடுதான். கல்யாணத்துக்கு வேண்டி எடுத்தது. கிராமத்தில் வீடு இருக்கிறதா பொய் சொல்லிதான் என்னை கல்யாணம் பண்ணினியா? உங்கள் அப்பன் என்ன மல்டி மில்லியனரா? நீ இருந்தது சொந்த வீடா? இருக்கிறத வச்சு வாழ பழகு. கத்திவிட்டு சென்றான். தினமும் குளித்து விட்டு தான் வருவான். ஒரு குழந்தை பிறந்தும் அவன் மாறவில்லை. அப்பாவை திரும்ப பார்ப்பது போல் இருந்தது. எப்போதும் பணமில்லாத பற்றாக்குறை. சிவாவின் நினைவு அடிக்கடி வந்தது. திரும்ப வேலைக்கு போகத் தொடங்கினாள் சுகன்யா. நீ இங்கேயா இருக்க? சிவாவின் குரலை கேட்டவுடன் மனதில் 1000 பூ பூத்தது. இந்த தண்ணி லாரி என்னோடது தான். சொந்தமாக வாங்கிட்டேன். இப்போ குடியெல்லாம் நிறுத்திட்டேன் தெரியுமா? உன்னை ரொம்ப தேடினேன். அப்புறம்தான் தெரிஞ்சது உனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்று. எப்படி இருக்க சுகன்யா? நல்லா இருக்கேன். உள்ளே கூப்பிட மாட்டியா? இல்லை, நைட்டு ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. நைட்டெல்லாம் டாஸ்மார்க் டயரை கையில் டூட்டியா? அவர் வீட்டுக்குள்ளே வர்றப்ப நான் கவனிச்சிட்டேன். வேலை அதிகம், அதனால தான் கொஞ்சம் குடிப்பார். மனம் முழுவதும் வேதனையால் நிரம்பியது. காதலித்தவன் முன்பு, அதுவும் தன்னால் வேண்டாம் என்று நிராகரிக்கப்பட்டவன் முன்பு இந்த அவமானம். கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அதையே தானடி நானும் சொன்னேன். அப்போ மட்டும் ரோசம் வந்துச்சு. சட்டென்று பேச்சை நிறுத்தினான். நீ இவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறதா எனக்கு தெரிஞ்சிருந்தா எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்திருப்பேன். நீ இங்கே நிம்மதியாக இல்லைன்னு எனக்கு தெரியும். இப்போவும் நான் உன்னை விரும்புகிறேன். உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு. என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். வேண்டாம் சிவா, என் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சு. அவர் நல்ல ஆளுதான். குடியை நிறுத்தினா போதும். என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கோங்க. நான் தனி ஆள் இல்லை. 2 குழந்தைகளுக்கு தாய் என்றால் அமைதியாக. அவங்களுக்காக நான் வாழ்ந்தாகணும். திரும்பி நடந்தாள். தலை நொங்கென்று வீட்டுச் சுவரில் முட்டியது. பார்த்து போ. எப்பவும் நீ இப்படித்தான். உரிமையோடு மெல்ல கிசுகிசுத்தான். அவள் கண்கள் நிறைந்து வழிந்தன. இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த சுபாஷின் கண்களும் நிறைந்தன. தன் தவறை உணர்ந்திருந்தான். அதன் பிறகு தன் குடிப்பதை விட்டுவிட்டான். தன் மனைவிக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் வாழத் தொடங்கிவிட்டான் சுபாஷ். ஒரு நாள் வெளியே சென்றன சுபாஷ் குடும்பம். சுகன்யாவின் முகத்தில் சந்தோஷம் குடிக்கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாகச் சென்ற சிவா கண்ணில் பட்டாள் சுகன்யா. நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சுகன்யா. இனிமேல் உன் பக்கம் கூட நான் வரமாட்டேன். கடவுளே, என் காதலி எப்பொழுதும் இதுபோல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதில் வேண்டிக் கொண்டான் சிவா. அப்போது யாரோ தன்னை தொடுவதாக உணர்ந்தவன் திரும்பி பார்த்தான். அது சுபாஷ் தான். ரொம்ப நன்றி சிவா என்று சொல்லிவிட்டு சென்றான் சுபாஷ். சுகன்யா, எங்கே போனீங்க? எங்க கூட தானே வந்தீங்க. திடீரென்று காணாமல் போய்விட்டீங்க என்றாள். என் வாழ்க்கையை மாற்றிய கடவுளை பார்க்கச் சென்றேன் என்று சொல்லிவிட்டு தன் மனைவி பிள்ளைகளை அணைத்து கொண்டு நடந்தான் சுபாஷ். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.